வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய். இந்த மெல்லிசாக இருக்கிறவங்கள பார்த்தா, ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, கொத்தவரங்காய் மாதிரி கீரான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொத்தவரங்காய் பற்றி தான். அது அவ்வளோ ஈஸி கிடையாது, மெல்லிசாக இருக்கிறதுனால. மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அத்த மாதிரி இது ஒல்லியாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதில் என்ன சத்து இருக்குது ஆன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் புரதம் நிறைய இருக்குது. புரதங்குது. அப்பால் இந்த போலிக் அமிலம்னு ஒன்றுக்குது. அது கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு ரொம்ப உதவும். அத்தால அந்த கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்பால் இதில் 2 நார் சத்துக்குது. ஒன்று தண்ணியில் கரையும். அது செரிமானத்துக்கு ஒத்தாசையாக இருக்கும். தண்ணியில் கரையுது பாருங்க, அந்த நார் சத்து செரிமானத்துக்கு உதவும். அப்பால தண்ணியில் கரையாதது ஒன்றுக்குது நார் சத்து. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உதவும். கழிவுகளை நல்லபடியாக வெளியேற்றுறதுக்கு உதவும். அப்பால இதில் பொட்டாசியங்கிறதால இது ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது, இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இப்படி பல வகையிலையும் இந்த கொத்தவரங்காய் நம்மளுக்கு சாப்பிட்றவங்களுக்கு நன்மை செய்யுது. அப்பால கால்சியம் இது இருக்கிறதால இதில் எலும்புக்கு பல்லுக்கு எல்லாம் இது ஒத்தாசையாகுது. அப்பால நரம்பு மண்டலத்தெல்லாம் வலுவாக்குது. இது நரம்பு மண்டலத்தெல்லாம் வலுவாக்குது. இதில் இரும்பு சத்து ஆக்சிஜனை அதிகமாக்கி இரத்த ஓட்டத்தை சரி பண்ணுது. அப்பால எடை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. உடம்பு எடை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. அப்பால இது மலச்சிக்கல் இருக்காது. இந்த சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த கொத்தவரங்காய் செடி வலி எல்லாம் குறைக்கிறதா இருக்குது. கொத்தவரங்காய் செடி சித்த வைத்தியத்தில் கட்டிலாம் இருந்தாக்கா அதை கரைக்கிறதா ஆகட்டும், அப்புறம் புண்ணு இருந்தால் அதில் இருக்கிற நோவை சரி பண்ணுறதாகட்டும், அந்த புண்ணை சரி பண்ணுறதாகட்டும், கிருமி நாசினியாகவும் இப்படி பல வழியில் இந்த கொத்தவரங்காய் நிறைய நன்மைகளை வச்சிருக்குது. நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதோட இல்லாத இது சித்த வைத்தியத்தில் நான் இப்போ சொன்னதை விட ரொம்ப அது அதிகமான பலன்களெல்லாம் கொடுக்கறது மாதிரி அவங்க அதை தயார் பண்ணுறாங்க. கொத்தவரங்காய் செடியே மொத்தமாக அவங்களுக்கு அது யூஸ் ஆகும் சித்த வைத்தியத்தில். இந்த கொத்தவரங்காய் ஊசிலின்னெல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலின்னு சொல்லிட்டு. இந்த வயசானவங்களுக்கு இது ஆசைப்பட்டு நிறைய துண்ணாங்கன்னா ஒத்து வராது. ஏன்னா இது ஆகும், அது மலச்சிக்கலை போக்குன்னு சொல்கிறதோட இது மோஷன் ஜாஸ்தியாக போகும். அது என்ன பண்ணணும், கொத்தவரங்காயில் முதுகு பக்கத்தில் இப்படி இப்படி இழுத்தோன்னாக்கா நல்ல பட்டையாக நாராட்டம் வரும். அப்படி ஒவ்வொரு தரமும் நம்ம ஒடிச்சு அந்த நாரை எடுத்துட்டு சமைக்கலாம்.
இல்லை அந்த பெரியவங்களுக்கு சாப்பிட்ணும், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா நல்லா உப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ஈர்த்துட்டு அப்புறமா அதை தாளித்து செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா இருக்கும். அப்போ இந்த இதில் வந்து சித்த வைத்தியத்தில் இது ஒவ்வாமைக்கு கூட இது உபயோகப்படுது. ஒவ்வாமைன்னா அலர்ஜின்றோம்ல, அதுக்கு கூட இது உபயோகப்படுத்துது. நம்ம நம்ம இஷ்டத்துக்கு என்ன மாதிரி செய்கிறோமோ அந்த மாதிரி செய்து இதை சாப்பிட்டோன்னாக்கா, சும்மா வெங்காயம் 2 பட்டை வத்தலில் இப்போ காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வதக்குனாலும் சரி, இல்லை கொஞ்சம் மசாலா போட்டு அப்புறம் அதில் தேங்காய் துருவல் போட்டு இறக்குனாலும் சரி, சும்மா ஒரு ரசம் சாதத்துக்கு கொண்டான்னு சொல்லும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இந்த கொத்தவரங்காயில் இருக்குது. கொத்தவரங்காயை தனியாக வாங்கி யாரும் சமைக்கிறாங்களா இல்லையா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பருப்பு ஊசிலின்னு செய்வாங்க. நாங்கள் பெரும்பாலும் இதை தாளித்து சும்மா வத்தல் இல்லைன்னா மசாலா போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டானது, அதே நேரம் அவ்வளோ உபயோகமானது. அதனால அந்த கொத்தவரங்காயை ஒதுக்காத, நீங்களும் வாங்கி சாப்பிட்டு இதோட பலனெல்லாம் அடைங்க. நான் அப்பால வரேன்.